ஸோ இன்றைக்கி பரோட்டாவுக்கு வந்து 1.25 கிலோ மைதா மாவு எடுத்துருக்குறோம், 1 கப்பு கனோலா ஆயில், 2 டீஸ்பூன் சால்ட்டு, 5 கப்பு வாட்டர். ஸோ 3 மணி நேரம் நம்ம இதெல்லாம் பிசைஞ்ச பிறகு 3 மணி நேரம் இதை மாவை ஊற வைக்க போகிறோம். ஸோ தேவையான அளவு இந்த மாதிரி ஆயிலை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மாவை பிசைங்க. ஃபஸ்ட்டு ஆயில், கொஞ்சம் கொஞ்சமாக அதே மாதிரி ஆயில் வாட்டர் அப்படி மாற்றி ஊற்றி பிசையணும். 2 கையும் வச்சு நல்லா எல்லா சைடும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. ஏற்கனவே இன்றைக்கி நாங்கள் கலந்து வச்ச ஈஸ்ட்டை வந்து பவுடரில் ஒரு சின்ன கப்பில் வந்து ஈஸ்ட்டை போட்டு வச்சுருந்தோம், அதையும் ஊற்றி பிசைஞ்சாச்சு. ஸோ அதெல்லாம் பிசைஞ்சு முடித்த பிறகு இந்த மாதிரி ஒரு பவுலில் கீழே ஆயிலை ஊற்றி இந்த மாதிரி ஓட்டை போட்டு அது மேலே ஆயில் அப்படியே ஊற்றிடுங்க. ஆயிலை ஊற்றி முடித்ததுக்கப்புறம் அப்படியே ஒரு கவர் போட்டு ஓரமாக வச்சுருங்க. ஸோ நல்லா மாவு உப்பி வந்திருக்கு. ரொம்ப நேரமும் ஊற வைக்கக்கூடாது, ஏன்னா நம்ம ஈஸ்ட் போட்டிருக்கிறதுனால அது கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு எடுத்தாவே இந்த மாதிரி மாவு வந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை பிச்சு கையில் எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த மாதிரி உருட்டி ஓரமாக வைக்கணும். ஒரு பபுள் மாதிரி அப்படி உருட்டி பலூனை எப்படி இது பண்ணுவோமோ அந்த மாதிரி உருட்டி ஓரமாக வச்சுருங்க. ஸோ எல்லா மாவையும் உருட்டி இந்த மாதிரி வச்சாச்சு. இப்போ இந்த மாவெல்லாம் எடுத்து வீச்ச வேண்டியது தான். ஸோ வீச்சுறதுக்கு வந்து நமக்கு கரெக்டாக வரல அப்படின்னா இப்போ ஆல்டர்னேட் மெத்தட் தான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறோம். இந்த மாதிரி கையில் நல்லா ஆயில் தடவிட்டு, தரையிலையும் ஆயில் தடவிட்டு, கையிலே அப்படியே தேய்ச்சி மாவு கட்டையெல்லாம் யூஸ் பண்ணாமல் கையிலே நீங்கள் அப்படியே தேய்ச்சி ஸ்ப்ரெட் பண்ணால் போதும். வீச்சுற அளவுக்கு அந்த அளவு வந்துடும். ஒரு பேப்பர் மாதிரி அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டே வரும், அது ரப்பர் மாதிரி. நம்ம ஈஸ்ட் அதிகமாக ரொம்ப நேரம் ஊற வச்சிங்கன்னா இந்த மாதிரி பிரிஞ்சு வரும். ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, நல்லா சாஃப்டாக வரும். இந்த மாதிரி பிஞ்சிச்சின்னா நல்லா சாஃப்டாக வரும்னு அர்த்தம் பரோட்டா. ஸோ அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு சின்ன கையில் அப்படியே தட்டிட்டு ஓரளவு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு சூடாக இருக்கிற அந்த கல்லில் போட்டாச்சு. நம்ம வரிசையாக பரோட்டாவை அப்படியே போட்டு நிமிட்டி எடுக்க வேண்டியது தான். ஸோ பரோட்டா போட்டு எடுத்த பிறகு இந்த மாதிரி கையில் 2 சைடும் தட்டி மேலே 4 தட்டி எடுத்திங்கன்னா லேயராக வரும். ஒரு சாஃப்டாக இருக்கும். ஓரளவு சூடாக இருக்கிறப்ப இதை பண்ணிங்கன்னா நல்லா வரும். பாருங்கள் எப்படி வந்துருக்கு, கிறிஸ்பியாக நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பரோட்டா. இதுக்கு வந்து சால்னா வச்சு சாப்பிட வேண்டியது தான்.